கோடைக்காலம் என்றாலே வெயிலுக்கு அடுத்து நம் நினைவில் நிற்பது முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம்தான். மாங்காய் பிடிக்காது என்பவர்கள் கூட கனிந்த மாம்பழங்களை பிடிக்காது என்று கூற யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட மாம்பழத்தை சாப்பிட்டவுடன் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த எந்த உணவுகள் என்பதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் தேசிய பழம் முக்கணிகளில் முதன்மையானது. பழங்களின் ராஜா என பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள மாம்பழத்தில் அதிக அளவிலான ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. உலக அளவிலேயே இந்தியாவில்தான் அதிக வகை மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மாம்பழம் அதிகம் கிடைக்கும் கோடை கால சீசனில் எல்லோரது வீட்டிலும் மாம்பழம் கிலோ கணக்கில் இருக்கும். அதேபோல்தான் எல்லோருக்கும் பிடித்த மாம்பழத்தை சாப்பிட்டவுடன் சில உணவு பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட உணவு பழக்கங்களில் முதலில் நீர் அருந்தக்கூடாது. மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே சிலர் அதிக அளவு தண்ணீரை குடிப்பர். இது தவறான செயலாகும். மாம்பழத்தை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது நம் உடலில் எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தும். அதாவது வயிற்று வலி, ஆசிடிட்டி மற்றும் வயிறு உப்பசம் போன்றவை ஏற்பட காரணமாகும். மாம்பழம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து வேண்டுமானால் தண்ணீர் குடிக்கலாம். இரண்டாவது, தயிர். மாம்பழத்துடன் தயிரை கலந்து டெசர்ட்டாக சாப்பிட பலருக்கும் பிடிக்கும். அதனுடைய சுவையும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் மாம்பழத்தை தயிருடன் சேர்த்து சாப்பிடுவது நம் உடலில் குளிர்ச்சி மற்றும் சூட்டை ஒரே நேரத்தில் உருவாக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இப்படி மாம்பழத்தை சாப்பிட்டால் உங்கள் உடலில் நச்சு தேங்க வாய்ப்புள்ளது. இதனால் பல சரும பிரச்சனைகள் உருவாகும் என்பதை மறக்காதீர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.